ஆக்சுவலா ஜெயிக்கணுங்க. ஏன்னா இது வரைக்கும் அமைதியா தான் போய்கிட்டு இருந்தது. இப்போ பெண்களை பத்தி எதுக்கு இப்படி ஒஸ்டா பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் கேக்குறேன், ஸ்டாலின் சார் மேல ஒரு மரியாதை இருக்கு, அப்படிலாம் நான் தப்பு சொல்லலாம். இப்போ பெண்களை பத்தி இப்படி பேசுறாங்கல்ல, அவரு ஏன் வெளியே வந்து எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு, அப்படியே அமைதியா இருக்காரு. ஏன் அவங்க ஆளுங்க வந்து வெளியே வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்களா? பொன்ராஜ்ன்றவர் பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு, உண்மையிலே ரொம்ப தப்பான விஷயங்க. அவருக்கு சப்போர்ட்டா சேக்குவார் ஒருத்தர் வராரு, சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு வராரு. என்னது இது? பெண்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்களா? பொன்ராஜ் சப்போர்ட்டா வந்து சாட்டை திருமுருகனும் பேசிட்டு இருக்காரு, சீமானும் பேசிட்டு இருக்காரு. சீமான் சார் ரொம்ப மோசமா பேசுறாரு அவரு. நான் ஒரே வாரத்துல முடிக்கணும்னா, சாட்டை முருகன்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன விளக்கம் கொடுக்கணும்? அவங்க ஒரு ஆளாவே நான் மதிக்கலங்க. என்ன கொடுத்தாலும் என்னங்க புளிய குத்தா வாங்கிப்பாங்களா யாராவது? அறிவோட பேசுறாரு அவரு, அறிவோட பேசுறாரு அவரு. இந்த வார்த்தை கேட்கலாமா இந்த வார்த்தை? சொல்லுங்க. அதோட நிறுத்தினாரா? பொன்ராஜ் பேசுறது நியாயம், அது எப்படிங்க நியாயமாகும்? டிவிகே பெண்களை தப்பா பேசுவீங்களா? அப்ப மத்த கட்சியில இருக்கிற பெண்களா ரொம்ப நல்லவங்களோ? சொல்லுங்க. இத என்ன கேட்டா, ஸ்டாலின் சார் இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். அவர் எடுக்கல. அவரு வந்து இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லல. இதுல எங்க தளபதி ஏன் பேசலன்ற கேள்வி கேக்குறாங்க. அவரு பேசினாரா? இப்போ நான் கேக்குறேன். நான் இதுக்கு வரல அப்படின்னா அது அவங்கவுங்க பர்சனல் விஷயம், புரியுதுங்களா? அதுக்கு வராங்க வரல. ஆனா கூட இருக்கிற பெண்களுக்குன்னு ஒரு பிரச்சனை போது வராரு பாத்தீங்களா, அவரு தாங்க தலைவர்.